கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பத்திரிகை ஆசிரியரும் பத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியருமாகிய சகோதரர் அர்ஜுனன் அவர்கள் இப்பொழுது செய்தியை கொடுக்க இருக்கிறார். நீங்கள் யாவரும் கவனமாய் கேட்டு ஆவிக்குரிய வகையிலே பயன்பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே சமாதானம், பீஸ். சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு உலகம் அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நாட்டிலே சமாதானம் இல்லை, தொழிலிலே சமாதானம் இல்லை. இப்படி அநேக வழிகளிலே சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார். Peace I have with you, my peace I give unto you. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு பெற்றோர்கள் சொத்துக்களை வைத்து போகிறார்கள். பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கணக்கில் அடங்காத சொத்துக்களை விட்டு செல்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்திற்காக 12 அப்போஸ்தலர்களை சம்பாதித்தார். அவர்களை பார்த்து சொல்லும்போது, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானம் அல்ல. எனவே அவர் சொல்லும்போது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, எனவே உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சமாதானம் நித்திய சமாதானமாக இருக்கிறது. அவர் ஒருவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானம் அல்ல, நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சமாதானத்திற்கு அவர் காரணராக இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் சமாதான பிரபு. அவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக முன்னுரைத்திருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்தார், மனிதனுடைய பாவத்தை போக்கத்தக்கதாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் அதிசயமானவராக இருந்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் செய்த அதிசயங்களை
உலகத்திலே யாருமே செய்ய முடியாது. அவர் அதிசயமானவர், அற்புதமானவர் என வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாம் பார்க்கிறோம். அந்த சமாதான பிரபு இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் என்றென்று வாழ்நாள் முழுவதுமாக சமாதானத்தோடு நீங்கள் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது அங்கே என்ன நடந்தது? லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்களோடு கூட திரளான சேனை தோன்றி தேவனை துதித்தார்கள். பூமியிலே சமாதானமும் என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. அநேகர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். வீட்டிலே சமாதானம் இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அன்பானவர்களே, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். லூக்கா 24:36 வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக சீஷர்களை சந்திக்கிறார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த வார்த்தைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் தான். எனவே அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்களோ ஒரு ஆவியை பார்ப்பதாக நினைத்தார்கள், கலங்கினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, இதோ என்னுடைய கைகளை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இராதே என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். இவர் சமாதான கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எபேசியர் 2வது அதிகாரம் 14 18 வசனங்கள் எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி என்று நாம் பார்க்கிறோம். He is our peace. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி, இரு தரத்தார் என்று பார்க்கும்போது யூதர்கள் புறஜாதிகள், இஸ்ரவேலர்கள் புறஜாதி மக்கள், பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, இந்த இருவருக்குமே பகையாக நின்றது ஒரு பெரிய சுவர் போன்றது. தேவனோடு அவர்கள் ஒப்புரவாக முடியவில்லை. ஏனென்றால் பாவத்தினாலே மனிதன் பிரிக்கப்பட்டார். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள், புறஜாதிகள் ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்கள். ஆனால் இருவரையும் பிரித்தது பகையாக நின்ற ஒரு பெரிய நடுச்சுவர். அதை இவர் தகர்த்தார், ஒப்புரவாக்கினார். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் அறிவோம், அதையெல்லாம் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாம் வழியாக எல்லோருமே மரணத்தை தழுவினார்கள். இவரோ உயிர்ப்பிக்கிற ஆவியானார். எனவே மனிதனை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினாலே கொன்று தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்தது பாவம். அந்த பாவத்தை சிலுவையினாலே கொன்றார், ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவருக்கு ஒரே சபைதான். அந்த ஒரே சரீரமாகிய சபையிலே நாம் அங்கங்களாக இருக்கின்றோம். ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த சமாதான சுவிசேஷத்தினால்தான் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில், அதாவது பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம்.
என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இரு கூட்டத்தார்களை உலகத்திலே பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். ஆதியிலே தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் புறஜாதிகள். இந்த இரு கூட்டத்தார்களை தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இருவரையுமே ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ண வந்தார். இருவரும் பகையாளிகளாக இருந்தார்கள் தேவனுக்கு. புறஜாதி மக்கள் தங்களுடைய இஷ்டத்தின்படியாக தேவனை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். இருவரையும் ஒன்று சேர்க்கும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக சமாதானத்தை சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவித்தார். ஒரே ஆவியினாலே நாம் பிதாவினிடத்திலே அவர் மூலமாக சேர்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் உங்களிலே என்னிலே நிலைத்திருக்கும் போது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமாதானம் உண்டான விதம் எப்படி இருந்ததா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபையாருக்கு எழுதுகிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இந்த பூமியிலே சமாதானம் நமக்கு எப்படி வந்தது? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக வந்தது. வேற வகையிலே நமக்கு சமாதானம் வரவில்லை. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு அது பிரியமாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய திருச்சித்தத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய அநாதி திட்டம். எனவே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும்போது அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டது. அவர் பூமிக்கு வருவார், அவர் வந்து சமாதானத்தை கொடுத்து ஒப்புரவாக்குவார் என்ற ஒரு திட்டம் தேவனுடைய திட்டமாக இருந்ததாக நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்திலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 49:10 யூதாவை பற்றி சொல்லும்போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். எனவே சமாதான கர்த்தர் யூதா கோத்திரத்தின் வழியாக வந்தார். அது வரைக்குமாக செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே சேர்வார்கள். அது மட்டுமாக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அதுக்கப்புறம் புதிய ஒரு பிரமாணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். 2 கட்டளைகளிலே எல்லாவற்றையும் அடக்கிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கும்போது, எவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும்? இன்றைக்கு சமாதானத்தை பற்றி எங்கும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சமாதானம் எவர்களுக்கு கிடைக்கும்? சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. Those who love thy law have great peace, not nothing shall offend them. அவர்களுக்கு இடர்களே இல்லை என்று பார்க்கிறோம். வேதத்தை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தை நேசிக்கின்றோம். அதனாலே நமக்கு சமாதானம் இருக்கிறது, மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது, இடர்களே இல்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை நேசிக்கின்றீர்களா? சங்கீதக்காரனை பற்றி நாம் நன்கு அறிவோம். அவன் வேதத்தை நேசித்தவன், இரவு பகலாக தியானம் செய்தவன், தேவனோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவன், தேவனோடு நடந்தவன். இன்றைக்கு வேதம் வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றதா? வேதம் வாசிக்கும் போதுதான் அதிகமான நன்மைகளை நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் வேதம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் இந்த வேதத்தை வாசிப்பதில்லை.
வேதாகம் வைத்திருக்கிறார்கள், வேதத்தை சபை கூடுகைக்கு எடுத்துக்கொண்டு போவதில்லை. நீங்கள் இந்த பழக்கத்தை உடனே துவங்க வேண்டும். சபைக்கு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். வேதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உடனே துவக்க வேண்டும். அனுதினம் வேத வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். அவர்களுக்கு ஒருபோதும் இடரல் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், ஏனென்றால் அவர்கள் சமாதானம் பண்ணுகிறார்கள். சமாதான கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள் சமாதானம் பண்ணுவார்கள். சண்டை இருந்தால் சமாதானம் பண்ணி அதை தீர்த்து வைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் தான். இவர்கள் சமாதானத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் சமாதான பிரபு. அதை நாம் மறந்தே போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஒருவரே பாவத்திற்கு பரிகாரியாக இந்த பூமிக்கு வந்தவர், தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஒருவரே பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒருவரே நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். வேறொரு வழியிலே நாம் ஒப்புரவாகவே முடியாது. அதற்கு வேதாகமத்திலே இடம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆரோனோடும் அவனுடைய குமாரர்களோடும் மோசே ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். என்னவென்றால் என்னாகமும் 6வது அதிகாரம் 24 26 வசனங்கள் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டது என்று பாருங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த வார்த்தைகளை அநேக சபைகளிலே நாம் சொல்ல கேட்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இவைகள் எல்லாமே மோசேயினுடைய நாட்களிலே ஆரோனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் சொல்லப்பட்ட காரியங்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்போது சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டார். அவர் உண்டு பண்ணி வைத்த அந்த சமாதானத்தினாலே நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய மந்தையிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் ஒருவேளை வந்து நமக்காக இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நமக்கு ஒருபோதும் சமாதானம் கிடைத்திருக்காது. சமாதானத்திற்கான வழிகளுமே நமக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெறும் வார்த்தையிலே மாத்திரம் நாம் சொல்லுவோம் என்றால் அது சமாதானம் நமக்கு வந்து விடாது. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார்கள். சமாதானம் என்று சொல்லிவிட்டு இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த சமாதானம் நமக்கு கிடைப்பது எப்படி? வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இன்னைக்கு மேற்பூச்சாக குணமாக்கக்கூடிய போதகர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு சரியான ஒரு போதனையை கொடுப்பதில்லை, கடிந்து கொண்டு போதிப்பதில்லை. ஒருவர் ஒரு போதகரை நோக்கி வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த போதகரிடத்திலே அவர் செய்த குற்றங்களை அவர் சொல்லுகின்றார். என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது, நான் தேவனுக்கு விரோதமாக இவ்விதமாக நான் செய்துவிட்டேன், நான் என்ன செய்வது என்று ஒருவேளை அவர் சொல்லுவார் என்றால் இந்த போதகர் அவர் வசதி வாய்ப்பு உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை, சமாதானமாக இருங்கள், போய் வாருங்கள், ஒன்றும் அதெல்லாம் நடக்காது என்று அவர்கள் சொல்வார்கள் என்றால் மேற்பூச்சாக குணமாக்குகிறார்கள்.
அவர்களுடைய பாவங்களை அறிந்தும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மேற்பூச்சாக குணமாக்குவது. காயம் கட்டுவார்கள், சீழ்பிதிக்கு காயம் கட்ட மாட்டார்கள். அப்படியே மேலும் மேலும் அந்த கட்டு போட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த அடிபட்ட புண்ணின் மீது அது சீழ்பிடிந்து அந்த காலையே ஒருவேளை ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம் சீல் பிதுக்காததே காரணம். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் சீல் பிதுக்கப்பட வேண்டும். மேற்பூச்சாக நாம் குணமாக்க கூடாது. அவர்களுடைய காரியங்களை நாம் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நாம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களை மேற்பூச்சாக நாம் குணமாக்குவோம் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே பெரிய குற்றமாக இருக்கிறது. ஆக அவருடைய காரியங்களை நாம் உணர்த்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா, சமாதான வழியை அறியார்கள் என்று ஏசாயா 59:8 நாம் பார்க்கிறோம். சமாதான வழியை அறியார்கள். they know not the way of peace. அவர்களுக்கு சமாதான வழியை பற்றியே தெரியாது. அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. அவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? நியாயமாக நடந்து கொள்வதில்லை. there is no judgment in their goings. அவர்களுடைய வழிகளிலே நியாயமே ஒன்றுமே இல்லை. தன் இஷ்டப்படி தன் கால் போன போக்கிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு அவர்களே பாதைகளை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். they have made them crooked paths. அவர்களே தங்களுடைய பாதைகளை கோணலாக்கி கொள்ளுகிறார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். whosoever goes therein shall not know peace. ஒருபோது அவர்கள் சமாதானத்தை அறியவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த மெய்யான சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? அல்லது துன்மார்க்கர்களைப் போல நான் போகிற வழி சரிதான் என்று சொல்லி அதிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் ஒருபோதும் சமாதான வழியை அறிய முடியாது என வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய நடைகளிலே நியாயம் இல்லை. தவறாக வழிகளை அவர்களே உருவாக்கிக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய பாதைகளை கோணலாக்கிக் கொள்ளுகிறார்கள். என அன்பானவர்களே, நாம் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே சமாதான வழியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு நாம் திருப்புவோம் என்றால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணையும் போது நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அதே வேளையில் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Be of good cheer, I have overcome the world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு வருகிறது, ஆனால் நாம் திடன் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், சிலுவையிலே ஜெயித்தார். அவர் சிலுவையிலே ஜெயித்ததினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டது. தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நாம் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோம். ஆக எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஒப்புரவாக்குதலின் மூலமாக தேவனோடு நாம் இணைக்கப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதற் பெயரான தேவனுடைய குமாரன். நீங்கள் நானும் இந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த சமாதானத்துக்கான இந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது,
அவரோடு குமார குமார்த்திகளாக தேவனுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவளாக நாம் மாறுகின்றோம். ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான மீட்பராக இருக்கிறார். அவர் நல்ல மீட்பராக இருக்கிறார். நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த சமாதானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக சமாதானமாக இருக்கும். இதுதான் நித்தியமான சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கவில்லை. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ சில காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் நாம் சமாதானத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் கொடுத்த சமாதானம் நித்தியமான ஒரு சமாதானம். பாவத்திலிருந்து விடுதலை, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த ஒப்புரவாகுதலினுடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாங்களும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மெய்யான சமாதானத்திற்கான வழியாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இன்றைய நாளிலே சமாதான செய்தியை குறித்து நாம் படித்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கின்றார். அது உலக பிரகாரமான ஒரு சமாதானம் அல்ல, நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம். அவரை பற்றி தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருந்தது. ஒரு குமாரன் பிறந்தார், ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அந்தபடியாக சமாதான பிரபுவாகிய கர்த்தர் தாமே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பரம சேனையினுடைய திரள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தபோது திரளான தேவ தூதர்கள் தோன்றி தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். இயேசு தாமே சீஷர்களோடு பேசும்போது உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமாதானத்துக்கு காரணர் அவர். எபேசியரை நாம் பார்க்கும்போது அவரே நம்முடைய சமாதான காரணராகி என்று நாம் பார்க்கிறோம். இரு தரத்தாரையும் ஒன்றாக இணைத்தார் தேவனோடு கூட. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்த்தோம். யூதா, யாக்கோபு சொல்லும்போது யூதாவை குறித்து சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவர் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை என்று யாக்கோபு அவனை ஆசீர்வதிக்கும் போதே இந்த விதமாக சொல்லி அவனை ஆசீர்வதித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் அந்த சமாதானம் கிடைக்கும் என்று நாம் தியானம் செய்தோம். அன்பானவர்களே, எனவே வேதத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய வழியிலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்லியிருந்தார். அந்தபடியாக நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறுங்கள். ஆரோனோடு அவனுடைய குமாரனோடு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் முன்னே சொல்லப்பட்ட காரியங்கள். அது வெறும் வாயளவிலே நாம் சமாதானத்தை சொல்லிவிட்டு கிரியைகளிலே நாம் சரியாக காட்டாவிட்டால் அந்த சமாதானம் நிலை நிற்காது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படித்தான் அநேகர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். உள்ளத்தில் அவர்கள் வேற்றுமையான காரியங்களை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். சமாதான கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் சமாதான வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த விதமான உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆக இயேசுவினிடத்திலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இயேசுவின் மூலமாக நாம் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சமாதானத்தை குறித்து இன்றைய நாளிலே தியானம் செய்யும்படியாக நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த சமாதான வழியை அருமையான நேயர்கள் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருக்குள்ளான சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளவும், இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுத்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடையவும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். urgentandglory@gmail.com.
View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.